வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, TNUSRBல வந்து ரிவிஷன் நோட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம இதுவரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு. லாஸ்ட் 5 செஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஜெனடிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் ஹியூமன் சர்க்குலர் சிஸ்டத்தையும் பார்த்துருக்கோம். அண்ட் தென் டிசீஸ் அண்ட் நியூட்ரிஷன் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனிதனுக்கான சுகாதார அமைப்பை பற்றி பார்க்குறோம். உடல் நலமும் சுகாதாரமும், தட் இஸ் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். உடல் நலம், நம்ம வந்து நலமாக இருக்கோன்றது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ரொம்ப நம்மளுடைய செயல்படும் தன்மையை பற்றி நம்ம முடிவு பண்ண முடியும். உடல் நலமாக இருக்கணும், நம்ம எல்லா வேலையும் ரொம்ப ஆக்டிவாக செய்ய முடியும். அதே நம்ம ரொம்ப சோர்ந்து போனால் நம்ம என்ன பண்ண முடியாது, வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. அப்போது உடல் நலம் என்பது எதனை சார்ந்து இருக்கிறது? நம்மளுடைய உடலுடைய செயல்படும் தன்மை மட்டும் இல்லை, நம்மளுடைய மனதையும் சார்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைஜீன் நம்ம சொல்கிறோம், சுகாதாரம். நம்மளோட வாழ்க்கை முறைக்கு ஊட்டச்சத்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் நம்ம சொல்கிறோமோ அதே அளவு நம்ம சுகாதாரம் இருப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போது நம்ம இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்போது வாட் இஸ் ஹெல்த், அதாவது உடல்நலம் என்றால் என்ன? உடல்நலம் என்பது ஒரு நபரின் உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வை குறிக்கிறது. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய உடல், அதனுடைய உணர்ச்சி மற்றும் உளவியல் சார்ந்து இருப்பதை தான் நம்ம உடல் நலம் என்று அழைக்கின்றோம். உடல் நலத்தை பேணுவதற்கு சிறந்த சுகாதாரத்தை பின்பற்றுவதோடு மட்டுமில்லாமல் சத்து நிறைந்த உணவை உண்பதும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வது, ஓய்வு எடுப்பது மற்றும் நன்கு உறங்குவது போன்றவையும் அவசியமாகும். அப்போது நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு நம்ம ஓய்வு எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்களா, 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா உடல் அசதி ஏற்படுத்துறதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ சரியான நேரத்தில் சரியான ஓய்வு எடுத்துக்கொண்டால் நம்ம உடல் நலமாக இருப்பது என்று அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஹெல்த்? இட்ஸ் ரெஃபர்ஸ் எ பர்சன்ஸ் ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்-பீயிங். He must be very active in the body system. So maintaining a good physical health requires what? Practicing good hygiene, eating a nutritious diet, exercising, resting and sleeping well. அடுத்தது சுகாதாரம். இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ சுகாதாரம் என்பது என்ன? நோய்களை தடுப்பதற்காக, நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தூய்மையாக இருப்பதை பற்றியும் சொல்வதா சுகாதாரம். ஸோ நம்ம சுகாதாரம் சொன்னால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம நோய் இல்லாமல் இருக்கணும். அப்படி நோய் இல்லாமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தையும் நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பாதுகாப்பான குடிநீர் பருகுவதில் மட்டும் இல்லை, சரிமுறை கழிவுகளை அகற்றுவதும் தான். நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோன்னா நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்க போகிறோம்? உணவு மட்டும் கிடையாது, நம்ம இருப்பிடத்தை மட்டும் கிடையாது, நம்மளோட குடிக்கக்கூடிய தண்ணீரும் சுத்தமானதாக இருக்கணும், அது கழிவுகளும் சரிமுறை வெளியேற்றக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு சரியான முறையில் நம்ம வைத்திருந்தால் நம்மளுடைய உடலானது நலமாக பேணி பாதுகாக்க முடியும். அப்போது இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை முக்கியமான ஒரு கூறாக கருதப்படுகிறது. இதை மட்டும் இல்லாமல் மனநிலை மேம்படுத்துவதற்கும். ஸோ நீங்கள் நம்ம வீட்டை சுற்றியே ஒரு ட்ரைனேஜ் தண்ணி போயிட்டே இருந்தால் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? உடனே ஒன்று டென்ஷன் ஆகும், இல்லைனா என்னடா இது எப்போ பார்த்தாலும் இந்த கண்டிஷன்ஸ்லேயே இருக்கேன்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும் பார்த்தீங்களா, டிஸ்டர்பிங். அப்போது அந்த டிஸ்டர்பன்ஸும் ஒரு வகையான உடல் நலம் இன்மையை குறிப்பது தான். ஸோ வெறும் கழிவுகளால் நமக்கு ஏற்படும் அந்த பாக்டீரியா, மைக்ரோப்ஸ், டிசீஸ் காஸ் பண்ணுறது மட்டும் உடல் நலத்தை பாதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பல காரணிகளும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதும் இது ஒரு உடல்நலம் வந்து கெடுவதற்கான ஒரு கூறாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் ஹைஜீன்? இட்ஸ் ஏ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹேபிட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹேபிட்ஸ் that are adopted to prevent disease and maintain good health. It's very important, our body need to maintain without disease. How to we can prevent the organism to affect our body system, to keep our place very clean and drink clean water. So such as maintaining cleanliness, drinking safe water and proper waste disposal. Things are responsible for the keep our body hygienic condition. And then what is all the activities done by promote and maintain good physical health and mental well-being. It's very important. So we are not talking about only the physical wealth, we are also talking about what? Mental wealth also. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிநபர் சுகாதாரம்.
ஸோ இந்த தனிநபர் சுகாதாரம் நம்ம சொல்லும் பொழுது இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு நபராக நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து அதாவது ஒரு கம்யூனிட்டியில் எப்படி சுகாதாரம் இருப்போம் அதை பற்றி பேச முடியும். அப்போது ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்கணும்னா என்ன மாதிரி முறை நம்ம ஒழுங்குபடுத்தி நம்ம கொண்டு போகிறோமோ அதெல்லாம் தனிநபர் சுகாதாரம். ஒரு தனிநபர் தன்னை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்ன முறைகள்லாம் பின்பற்றுறாங்களோ அதுக்கு பேர் தனிநபர் சுகாதாரம். அவ்வளோதான். ஸோ தனிநபர் சுகாதாரம் என்பது ஒரு மேம்பட்ட உடல் நலனை அடைவதற்காக தன் உடல் தேவை மற்றும் உள்ள தேவைகளை சமநிலைப்படுத்துவதற்கு. அதே நேரத்தில் சமூக சுகாதாரம் என்பது ஒரு சமூகம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களால் உருவாகிறது. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் இருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பகுதி மக்கள் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பகுதி மக்கள் அந்த பகுதியிலுடைய கழிவுகள் ரொம்ப வெளியே குப்பைகளோ எல்லாமே வெளியவே கொட்டுறாங்கன்னு நினச்சிங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த சுகாதாரம் என்பது எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக இல்லாத பொழுது சுத்தமாக இருந்திருக்காங்க, சுத்தமாக இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்படி எந்த பகுதியில் நோய் வரதுக்கு காரணம் அமையும். அப்போ சமூகத்திலையும் சுகாதாரம் ஒன்றிணைந்த ஒரு செயல்படும் தன்மையாக இருந்தால் நோய்களை நம்ம தடுக்க முடியும். அப்போ இந்த சமூக சுகாதாரம் என்பது ஒன்றாக வாழும் மக்களால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சமூகத்தில் வாழும் மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அவர்கள் அடிப்படையாக சமூக சுகாதாரத்தை கட்டாயம் பராமரிக்க வேண்டும். அப்போ நான் தெருவில் ஒரு ஆள் மட்டும் குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே அந்த மனநிலை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் உங்கள் சமூக சுகாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நமக்கு டிசீஸ் நிறையா வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த சமூக சுகாதாரத்தில் நம்ம கொடுக்காத ஒரு முக்கியத்துவம். அப்போது சுகாதார அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த தனிநபர் சுகாதாரத்தை விட இந்த சமூக சுகாதாரம் என்பது எதன் விளைவில் ஏற்படுன்றதை பற்றி கேள்வி கேட்பாங்க. அடுத்தது personal hygiene, that is what we discussed, personal hygiene, and then what? Community hygiene. So what is personal hygiene? It's a branch of health which is concerned with the individuals. That is what we have to understand. For what purpose? Physiological needs of the body and mind for the attainment. And what is community hygiene? It's a group of people living together in a particular area. If the people is in a community wish to lead a healthy life, they should maintain basic community hygiene. All of them cooperate and they need to maintain the hygienic in that particular area, and that is called as community hygiene. அடுத்து பார்த்தீங்கன்னா மனித உடல் முறையான பராமரிப்பு, அதாவது கேர் ஆஃப் தி பாடி. நம்ம உடலை நம்ம எப்படி பராமரித்து கொள்ள முடியும், உடலை நம்ம எதுக்காக பராமரிக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். உடலை எதுக்கு பராமரிக்கணும்? நோய் இல்லாமல் இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த நோயும் நமக்கு வராமல் இருக்கணும். இப்படிலாம் நம்ம நினச்சோன்னா பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹவு டு யூ டேக் கேர் ஆஃப் அவர் பாடி? மனித உடல் முறையான பராமரிப்பு மற்றும் வழிகாட்டுதல் நன்றாக செயல்படுகிறது. டயத்துக்கு நம்ம சாப்பிட்றோம். இப்போ காலை எழுந்திரிச்சோன்னா பிடிக்குதோ பிடிக்கல நம்ம சாப்பிட்றோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றோம். அப்போது நம்ம பாடி அதுக்கான எனர்ஜி நம்ம கொடுத்துருன்னு அர்த்தம். நமக்கு டைம் ஆகிடுச்சு நம்ம சாப்பிடாமே வந்துடும். அப்போ காலையில் அந்த எனர்ஜி, தட் மீன்ஸ் அந்த செல்ஸோட ஆக்டிவேஷனுக்கு நம்ம ஃபுட்டே கொடுக்குறதில்ல. அப்போது அது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 1 hour 2 hour ஒரு நார்மலாக இருக்கும். பட் ஆஃப்டர் த 3 hours கிட்ட போகும்போது நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிறோம். ரீசன், நம்ம பாடி சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபுட்டை நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்போ உடல் முறையான பராமரிப்பு என்பது சரியான நேரத்தில் சரியான உணவை நம்ம சாப்பிடுவது தான் உடலை சரியாக பராமரித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் முறை. நம்ம சரியான அளவு தூங்கணும், சரியான அளவு சாப்பிடணும், அண்ட் சரியான அளவு நம்ம நீரை அருந்துதல் வேண்டும். இது எல்லாமே என்னென்னா உடலை பராமரிக்க ஒரு முறையாக கருதப்படுகிறது. மனித உடல் அனைத்து பாகங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நமக்கு ஹெட் பெயின் வரும், லெக் பெயின் வேணும். என்ன ரீசன்? நமக்கு தெரியாம ஊட்டச்சத்து உணவு முறையாக முழுவதுமாக செலுத்தப்படவில்லை உடல் முழுவதும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா அனைத்து பாகங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றால் நம்ம உடலை சரியாக பராமரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் தசைமண்டலம் ஆகியவை ஒருங்கிணைந்து நன்கு செயல்பட வேண்டிய முக்கிய மண்டலமாக கருதப்படுகிறது. பிகாஸ் என்னன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் செரிமானம் ஆயிடுச்சுன்னா அடுத்து அந்த உணவுப் பொருட்களை உங்களுக்கு பாடி ஃபுல்லாக கொண்டு போய் கொடுக்குறது எது? ரத்த சுற்றோட்ட மண்டலம். அதுதான் நம்ம இதே தசைகள் தான் அந்த உந்துதலை ஏற்படுத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்போ
ஒருங்கிணைந்து நன்கு செயல்படக்கூடிய மண்டலங்கள் எதுவாக இருக்குது உங்களுக்கு? ரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் தசை மண்டலம். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் நம்ம கையில் கொடுக்குறோம், இல்லை நம்ம நடக்கிறோம், இது எல்லாமே எதோடைய மூமெண்ட்டு? தசைகள். அப்போ தசைகள் இயங்குவதற்கு என்ன வேணும்? எனர்ஜி, ஏடிபி எனர்ஜி. அப்போ அந்த ஏடிபி எனர்ஜி நமக்கு பாடியில் உற்பத்தி ஆகணும்னா நம்ம சாப்பிட்டா தானே வரும். அப்போ எந்த ப்ராசஸ் முதல்ல நம்ம முக்கியம்? உணவை உண்ணுதல், அது செரிமானம் அடைதல். செரிமான அந்த உணவானது உடல் முழுவதும் கடத்தப்படுவதற்கு தேவையான ரத்த ஓட்ட மண்டலம். இந்த ரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்கினாதான் அது உடல் முழுவதும் கடத்தப்படும் பொழுது நம்ம ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறோம், நடக்கிறோம், இல்லை கையை வச்சு அசைக்கிறோம். அப்போ அந்த தசைகளோட இயக்கத்திற்கும் செயல்படும் தன்மையும் ஒருங்கிணைந்து அமைய முடியும். இது மூணுமே ஒன்றிணைந்த ஒரு செயல்படும் தன்மை தான். ஸோ வாட் இஸ் கேர் ஆஃப் தி பாடி? The human body systems work well with proper maintenance and guidance. This is what we need to understand it. It needs proper maintenance and guidance. For smooth functioning, all the parts of the body should work in unit. That means they need to perform, the unit because of what? No, they perform the digestive system or circulatory system or in the what? Muscular system. So the digestive system, circulatory system, muscular system is the core system that should be in synchronization and functioning well for the proper functioning of our body. பற்கள் பராமரிப்பு சொல்லும் போது நம்ம எப்படி நார்மலாக உடல் பராமரிப்பில் வந்து ஒரு பகுதியாக நம்ம எடுத்துக்கணும். பற்களை எப்படி நம்ம பராமரிக்கலாம், அதுக்கப்புறம் கண்ணை எப்படி பராமரிக்கின்றது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தலைமுடி பராமரிப்பு என்பதும் இருக்குது. ஸோ உடல் பராமரிப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, பற்களை எப்படி பராமரித்தல்லாம்? வாய் சுகாதாரம் என்பது நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகளை குறிக்கிறது. முதல்ல நல்ல பற்கள் என்றால் என்ன? நம்ம வாய் சுகாதாரமாக இருக்கிறதா, சுகாதாரமாக இருக்கணும். ரெண்டாவது ஈறுகளை வந்து எந்த இரத்த கசிவும் இருக்கக்கூடாது. அப்போது ஈறுகள் உங்களுக்கு திசுக்கள் சூழப்பட்டு இருந்தால், ஈறுகளை சுற்றி திசுக்கள் சூழப்பட்டு இருந்தால் அது ஆரோக்கியமான ஒரு பற்களுடைய பராமரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் உணவை மெல்லுவதால் உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்புகள் சுரக்கின்றன. அப்போது நம்ம உமிழ்நீரை வந்து ஏதாவது நம்ம உணவு சாப்பிடும் போது உணவு சாப்பிடும் போது உமிழ்நீர் சுரப்பதற்கும் முக்கிய காரணமாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிடும் போது என்ன பண்ணுவோம்? முதல்ல பல்லால் வந்து கடிப்போம். அப்போ அரைக்கப்படுதல் நிகழ்வு நடக்குது. அந்த அரைக்கப்படுதல் எப்படி நிகழும்னா, நம்மளுடைய வாயில் நாக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த உமிழ்நீரே இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற எந்த உணவுமே ஒரு கூழ்மத்தன்மைக்கு, அதாவது திரவமும் இல்லாமல் திடமும் இல்லாமல் ஒரு இடைப்பட்ட தன்மையில் தான் நம்ம நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு செல்லும். அப்போ அந்த வயிற்று பகுதி செல்லணும்னா என்ன ஒரு நீர்மம் சுரந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வாயில் பார்த்தீங்கன்னா உமிழ்நீர். அப்போ அந்த உமிழ்நீர் வந்து பார்த்திங்கன்னா செரிமான சுரப்பிகளை சுரக்கின்றன. அப்போது செலவரி கிளான்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த செரிமான சுரப்பிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கண் பராமரிப்பு, முதல்ல பற்கள் பராமரிப்பு எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கண் பராமரிப்பு. உடல் உறுப்புகளில் கண் ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்ன வேணும்? கண்ணு தான் வேணும். கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா தொலைக்காட்சிகளை பார்க்கும்பொழுது அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதோடைய ரேஸ், கதிர்வீச்சுகள்னு நம்ம சொல்லக்கூடியது. அதேமாதிரி நம்ம செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்தும் போது கூட கண்கள் வந்து அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். கண் பார்வையில் மிக முக்கியமான உணர்வு பகுதியாகும். நாம் 80% உணர்வுகளை பார்வை மூலமாகவே பெறுகின்றோம். ஸோ ஒரு பர்சன் கான்ஷியஸாக இருக்காங்க, அப்போது அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிறது, அவங்க கிளாரிட்டியாக புரியுதுன்னா கூட அவங்களுடைய கண் பார்வையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லா உடல் உணர்வு உறுப்புகளிலேயே முக்கியமான ஒரு உணர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான். இது கேள்வி கேட்பாங்க. உணர்வு உறுப்புகளில் 80% உணர்வுகளானது எதன் மூலமாக கடத்தப்படுகிறது பார்க்கும்பொழுது கண் தான். நம்ம கையில் ஒரு சின்னதாக கையில் வந்து ஸ்கின்னில் வந்து லைட்டாக நம்ம டச் பண்ணுறோம். அப்போ அதை டச் பண்ணாலும் கூட நமக்கு தெரியுது. அந்த உணர்வை விட உங்களுக்கு அதிகமான உணர்வில் எது மூலமாக நம்ம கடத்தப்படுகிறதுனா கண் மூலமாக. ஸோ கண் பருவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தலைமுடி அடுத்தது. ஆரோக்கிய முடிவில் ஊட்டச்சத்து நிலை மற்றும் பொது உடல் நலத்தை ஓரளவுக்கு பிரதிபலிக்கிறது. நம்ம சரியாக சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தலைமுடி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று அவங்க முடி ரொம்ப சமட்டையாக இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளை முடி வந்துடலாம். அதான் இளம் நரைகள் நம்ம சொல்கிறது. ஒரு 50 வயசுக்கு 40 வயசுக்கு மேலே முடி வந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 10 வயசு குழந்தைக்கே முடி இளநரை தன்மையில் இருக்குது, இல்லைன்னா வெள்ளை முடி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இல்லைனா அவங்களுக்கு பொடுகு இருக்கலாம், இந்த மாதிரிலாம் டேண்ட்ரஃப்லாம் சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா குறைபாடு என்பது உணவில் தான் இருக்கும். அப்போது
அவங்க சுகாதாரமாக அவங்க வைத்து கொள்ளாமல் இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க உணவில் இருக்க குறைபாடுகள் ஒரு முக்கிய காரணம். அப்போ பற்கள் பராமரிப்பு மட்டும் கிடையாது, கண் பராமரிப்பு மட்டும் கிடையாது, நம்மளோட தலைமுடி பராமரிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ வாட் வி டிஸ்கஸ் நவ், வி டிஸ்கஸ் about dental care. Dental care, broadly speaking, oral hygiene is an important aspect of the personal health of an individual, and eye care as an important organ for our body, and 80% of what we perceive comes through the sense of sight. So our perception, everything we can deliver only by the eyes. It's a very important sense organ. And hair care, the condition of the hair reflects the some extent the nutrition status and general health of the body. Very important. Our nutrition status and our health of our body we can understand by the any problem in our hair. So hair care is very important in our bodies, in our to make a healthy thing. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வளரிளம் பருவம் மற்றும் பருவமடைதல், adolescence and puberty. ஸோ வளரிளம்னா என்ன சொல்லலாம், வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடலோசர் எந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம், லத்தீன் மொழியிலிருந்து வரக்கூடியது. அடலோசர் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது தான் இந்த வளரிளம் பருவம் என்று அழைக்கக்கூடியது. அப்போது இந்த வார்த்தை எதுக்காக பயன்படுத்துகிறோம், வளர்வதற்கு, இதன் பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என பொருள்படும். அப்போது இக்காலகட்டத்தில் நம்மளோட உயரம் அதிகரிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா எடை அதிகரிப்பு, பால் உறுப்புகள் அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸ், பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ், தசை தொகுப்பு அதாவது நம்மளோட தசை மசில்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது மென் பாய்ஸ்க்கு எல்லாமே. அந்த மூளையின் அமைப்பு மற்றும் கட்டமைப்பு ஆகியவற்றை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அது எந்த ஸ்டேஜ்னா வளரியல்பு பருவத்தில் தான், அடல்சன்ஸ் ஸ்டேஜ்னு நம்ம சொல்கிறது. அடல்சன்ஸ் அண்ட் puberty, பருவம் அடைதல் நிகழ்வுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் adolescence? The term adolescence is derived from the Latin word adolescere, meaning to grow or grow to maturity. During this period, changes occur in height, weight, sex organs and muscle mass as well as the brain structure and function. அடுத்தது பருவமடைதல் என்றால் இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். பருவமடைதல் என்ன, பியூபர்ட்டி ஸ்டேஜில் என்னன்றதை பார்க்க போகிறோம். அப்போது பருவமடைதல் என்பது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் விரைவான மாற்றங்கள் நிகழ்ந்து பாலியல் முதிர்ச்சி நிறைவடையும் ஒரு குறிப்பிட்ட காலமாகும். ஸோ பாலியல் முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பருவமடைதல் என்று அழைக்கின்றோம். அடுத்து ஆனால் அந்த மரபணு மற்றும் உயிரியல் தாக்கங்கள், வாழ்க்கை நிகழ்வுகள், சமூக பொருளாதார நிலை, ஊட்டச்சத்து, உணவு மற்றும் உடல் கொழுப்பின் அளவு போன்ற காரணங்கள் பருவமடைதல் மற்றும் வளர்ச்சியை பாதிக்கின்றன. அப்போ எம்சிக்கு கொஸ்டின் கேட்கும் போது ஒரு வளர்ச்சி பருவமடைதலில் பாதிக்கக்கூடிய காரணங்கள் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த 4ல் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ ஒரு பருவமடைதலை பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது வாழ்க்கை நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லை மரபணுவாக இருக்கலாம், இல்லை சமூக பொருளாதார நிலை, நம்மளுடைய ஊட்டச்சத்து, உடலில் இருக்கக்கூடிய உடல் கொழுப்பின் அளவு மாறுபாடு மற்றும் உணவு. ஸோ உணவு தன்மையை நம்ம உணவு சரியான அளவு எடுக்கலை, நம்ம சரியான அளவு சாப்பிடலை, இல்லை மரபணு ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த பருவமடைதலை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ பருவமடைதலுக்கு முக்கியமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஸோ நம்ம பாடியில் எல்லா ஆக்டிவிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான். அதில் நம்முடைய பருவமடைதலை முழுதுமாக கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாலே ஹார்மோன். அப்போ முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். பருவமடைதலில் இந்த காலகட்டத்தில் ஹார்மோனில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் மற்றும் நடத்தை மாற்றங்களே ஏற்படுத்தும். ஸோ ஜென்ரலாக ஒரு பாயாக இருந்தாலும் ஒரு கேர்ளாக இருந்தாலும் உடல் ரீதியாகவும் மாற்றம் ஏற்படும், அதே நேரத்தில் அவங்களோட நடவடிக்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் அது இந்த ஹார்மோன்ஸாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தவிர வேறு எதுவும் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போனா ஒரு பருவமடைதல் நிகழ்வு என்பது ஹார்மோனால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஹார்மோனை பங்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும். என்னென்ன மாற்றங்கள் எங்கே ஏற்படும்னு சொன்னால் உடல் மாற்றங்கள் மற்றும் நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதுக்கப்புறம் ஆண்கள் இனப்பெருக்க சுரப்பிகளான விந்தகங்கள், அதாவது விந்தகம்னு சொல்லும் போது நமக்கு நிறைய என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து, அதாவது டெஸ்டஸ் நம்ம சொல்லுவோம். இந்த டெஸ்ட்லஸ் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கணும். அப்போது அந்த டெஸ்டஸில் நிறைய ஹார்மோன்ஸ் சுரந்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆக முடியும். அப்போ டெஸ்டஸில் வந்து
எந்த ஹார்மோன் நிறையா சுரக்கப்பட்டால் உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு, தட் இஸ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனா இந்த ஸ்பெர்மடோஜெனஸ் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் கால்ட் ஸ்பெர்மடோஜெனஸ் ப்ராசஸ். அப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஹார்மோன் தேவை? டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன். ஸோ ஆண் இனப்பெருக்க ஒரு சுரப்பிகளான விந்தகங்கள் டெஸ்டோஸ்டிரோனையும், பெண் இனப்பெருக்க சுரப்பிகளான அண்டகங்கள் ஈஸ்ட்ரோஜனையும் சுரக்கின்றன. அப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல், தட் இஸ் உமனுக்கு வந்து என்ன ஹார்மோனு? ஈஸ்ட்ரோஜன். அதே மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டீரோன். ஒரு ஓவியுல், அதாவது ஒரு முட்டை வந்து உங்களுக்கு வளர்ச்சியை முழுமை அடைந்து அது வெளியே ஒரு ஓவரிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? இந்த ஈஸ்ட்ரோஜன் கண்டிப்பாக வேணும். அதேமாதிரி டெஸ்டோஸ்டரோன் இருந்தால் மட்டும்தான் அந்த முழு ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட்டே நடக்கும். ஸோ கேள்வி வந்து ஆண் இனப்பெருக்க சுரப்பிகளிலிருந்து சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன் கேட்டால் டெஸ்டோஸ்டிரோன், பெண் இனப்பெருக்க சுரப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் கேட்டால் ஈஸ்ட்ரோஜன் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அது மட்டும் விலக முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை பாலின பண்புகளில் மாற்றம் ஏற்படவும் காரணமாக அமைகின்றன. அப்போது ஹார்மோன்ஸ் வந்து முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை மாற்றங்களுடைய உடலில் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் மட்டும்தான். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் திஸ் டூ இம்பார்ட்டன்ட் hormones name. Now we discussed about what? Puberty. It's a period of few years in which rapid physical, physiological and psychological changes occur resulting in sexual maturity. And what is exactly we need to remember? How these factors, influence our puberty stage, that is by genetic and biological influence, life events, social economic status, nutrition and diet, and the amount of body fat. So we need to concentrate about all these factors. These can influence the stage of the puberty. And which is play important role? Hormones during this period trigger physical and behavioral changes. For example, in the males itself, testes release the testosterone, and the females its gland which release the estrogen for the development of the ovary and release release of the ovum from the ovary. So the result changes in the primary and secondary sexual characteristics of the male and female. It's completely determined by the hormones which is secreted in the gonads, and these hormones are completely controlled by the pituitary gland which produce the LH and FSH hormones. So அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பருவ மாற்றங்கள். நம்ம உடம்புல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும்? பருவமடைதலில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது பாடி சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி ஸ்டேஜில் என்னெல்லாம் மாற்றம்லாம் ஏற்படுன்றது பார்க்குறோம். ஒன்று, உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள், தட் இஸ் வாட் சேஞ்சஸ் இன் பாடி சைஸ். நம்பர் 2, உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். உடல் அமைப்பில் அளவில் ஏற்படும் மாற்றம், தென் பாடி ப்ரொபோர்ஷனில் நடக்கக்கூடிய மாற்றம். மூன்றாவது, முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி. ஸோ முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சின்னு சொல்லும் போது டெஸ்டஸ் அண்ட் ஓவரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சின்னு சொல்லும் போது நம்ம எதெல்லாம் சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியம் சொல்லக்கூடியது எல்லாமே என்னது? இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ், இது எல்லாமே என்னென்னா இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் எப்போ நிகழும்னு பார்த்தீங்கன்னா பருவமடைதல் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். ஸோ வளரும் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளின் எண்ணெய் சுரப்பிகள், இது உங்களுக்கு டைரக்ட் MCQ. ஸோ என்னென்னா உங்களுக்கு தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகள் பேர் என்னென்னா நிறைய சுரப்பிகள் இருக்கும். சில ஸ்வெட்டிங் கிளான்ஸ் இருக்கும், அதாவது நம்ம பாடிலேருந்து வேர்வை வெளியேறணும்னா அதுக்கு வேர்வை சுரப்பிகள் இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் சுரப்பிகளும் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா வளரும் பருவத்தில் தான் இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக தோலில் இருக்குன்றத சொல்கிறோம். செயல்பாடு அதிகரிப்பதால் அவற்றின் சுரப்பு அதிகரிக்கின்றது. எந்த வயதில் உங்களுக்கு எண்ணெய் சுரப்பிகளுடைய ஒரு செயல்படும் தன்மை அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது வளரும் பருவத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், செயல்படும் அதிகரிப்பு தன்மை, சுரப்பிகளுடைய எண்ணெய் சுரப்பிகள் செயல்படும் அதிகரிப்பதால் அவற்றின் சுரப்பு சுரக்கின்றது. தோலில் காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்பிகள் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. அப்போது
பருவம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் எந்த சுரப்பிகள் அதிகமாக சுரக்கப்படுகிறது? எண்ணெய் சுரப்பிகள். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். அப்போ அந்த எண்ணெய் சுரப்பி அதிகமாக உங்களுக்கு சுரப்பதனால என்ன ஏற்படுகிறது? முகத்தில் வந்து நிறைய பருக்கள் வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் உடலில் இருந்து நாற்றமும் உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்ம பாடியிலிருந்து பிகாஸ் என்டர் பாடியிலேயே அது உங்களுக்கு அது இருக்கும். பட் நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியது அந்த பருக்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக சுரக்கும் பொழுது உடல் வகையான ஒரு உடல்லேருந்து நாற்றமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ டியூரிங் puberty stage, sweat and oil glands under the skin, that is what? Sebaceous glands. What is called as? That is sebaceous glands become more active, causing their secretions to increase. Secretion to increase, many men and women develop pimples on their faces due to the excess secretion of these glands. Which glands? Sebaceous glands. Sometimes their body also produce odor due to the excess secretion also. So you have to remember what? The sebaceous glands you have to remember, and that release what? More amount of the oil. That is what? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எண்ணெய் சுரப்பிகள் தமிழில் சொல்கிறது செபஷியஸ் கிளான்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு. அப்போது ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு ஹார்மோன்ஸ் எந்த அளவு தேவைப்படும்னு பார்க்கும்பொழுது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்ன வேணும்னு சொல்கிறோம்? டெஸ்டோஸ்டிரோன், ஆண்ட்ரோஜன் சொல்கிறோம். அதுவே ஒரு ஓவரியில் ஒரு ஓவன் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும் நமக்கு? ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் தென் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே தேவைன்றோம். அப்போ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஃபோலிகுலர் ஃபேஸ், லியூட்டியல் ஃபேஸ் அண்ட் ஓவிலேட்டரி ஃபேஸ் அண்ட் தென் லியூட்டியல் ஃபேஸ், இந்த எல்லா ஃபேஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கே ரெண்டு ஹார்மோன்ஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒன் இஸ் ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் தென் ஈஸ்ட்ரோஜன். அது எதுக்குன்னா பெண்களுக்கான அந்த சுரப்பிகள். அப்போது இனப்பெருக்கத்தில் ஹார்மோன் பங்குன்னு சொல்லும் போது இனப்பெருக்கத்திலும் ஒழுங்குபடுத்த முதன்மை ஹார்மோன்களாக ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரோன் போன்ற ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் முறையே ஆண் தன்மை மற்றும் பெண் தன்மை மற்றும் கர்ப்பகால மாற்றம் ஆகியவற்றிற்கு ஏற்படுத்துகின்றன. ஸோ நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா இது எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்ன்னு இதை ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும். ஸோ போன்ற ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரோன். அதுக்கு இல்லாமல் ஆண்கள் மற்றும் பெண்கள் இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க நடத்தைகள் முக்கியமாக LH லுடேசிங் ஹார்மோன் தென் ஃபோலிகுலர் FSH ஹார்மோன்ஸ் இது ரெண்டும் தான் கட்டுப்படுத்துகின்றன. எக்ஸாம் பாயிண்ட் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஆண் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளில் கட்டுப்படுத்தும் காரணம் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எதுனா LH and FSH. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுன்னா இந்த LHO FSHம் உங்களுக்கு அந்த நம்மளுடைய கொனாட்ஸ் இனப்பெருக்க உறுப்புகள் அந்த ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணாது. LH and FSH உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அதை பிட்யூட்டரி கிளாண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண போது இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் எவ்வளோ சுரக்கணுன்றது மட்டும் இல்லை, அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன்ஸ் ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பில் சுரப்பதையும் கண்ட்ரோல் படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா LH and FSH ரொம்ப முக்கியமானது. இனப்பெருக்கத்தில் எந்த ஹார்மோன்ஸுக்கு பங்கு முக்கியம்னு கேட்கும் போது LH and FSH. விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்து உருவாக்கத்திற்கு இது அவசியமாகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா LH and FSH. So today we discuss about what? நம்ம என்ன பற்றி பார்த்துருந்தோம்னா பொது சுகாதாரத்தை பற்றி பார்த்துருந்தோம். சுகாதாரம் என்றால் என்னென்னா நம்ம எப்படி நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உடல் இனப்பெருக்கத்திற்கு என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் ஒரு பருவமடைந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸுடைய ஒரு செயல்படும் தன்மையும் பார்த்துருந்தோம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் கிளியர்லி. தேங்க்யூ ஸோ மச்.